கர்த்தர் யார் பக்கம் நின்னாரு? மோசேயின் பக்கம். ஏன் தெரியுமா? கர்த்தர் மோசேயை அழைத்திருந்தார். மோசேக்கு மேல கர்த்தருடைய அழைப்பு இருந்ததுனால அழைக்கப்பட்ட தேவ மனுஷனுக்கு எதிராக எத்தனை பேர் எழும்பி நின்னாலும் கர்த்தர் அழைத்த மனுஷன் பக்கமே கர்த்தர் எப்போதும் நிற்கிறார். கையை தட்டி ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னமே அழைக்கப்பட்டவர்கள். நீங்கள் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவர்கள். நீங்கள் முன்குறிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் யார் பக்கம் இருப்பாரு? யார் பக்கம் இருப்பாரு? சொல்லுங்க சத்தம்மா. என் பக்கம் தான் இருப்பார். ஆமென். கர்த்தர் என் பக்கம் தான் இருப்பார். ஸ்தோத்திரம். மிரியாம் எதிர் டீமுக்கு போலாம், கோராகு என் எதிர் டீமுக்கு போலாம். ஆனா என் டீம்ல எப்போதும் யார் தான் இருப்பா? சொல்லுங்க, கர்த்தர் இருப்பார். எனக்கு எதிராக நிறைய என் கூட இருந்தவங்களே, என் கூட சாப்பிட்டவங்களே, என் குதிங்கால சாப்பிட்டவங்களே என்ன செய்யலாம்? குதிங்கால தூக்கலாம். ஆனா கர்த்தர் எப்போதும், நான் அவ்வளவு நல்லவெல்லாம் கிடையாது, ஆனாலும் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். நான் அவ்வளவு பெரிய உத்தமன் கிடையாது, ஆனாலும் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். நான் அவ்வளவு பெரிய பரிசுத்தவான் இல்லை, ஆனாலும் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். ஏனென்றால் அவருடைய அழைப்பு என் மேல இருக்கு, அவருடைய தரிசனம் என் மேல இருக்கு, அவருடைய கிருபை என் மேல இருக்கு, அவருடைய அபிஷேகம் என் மேல இருக்கு. கையை தட்டி தான் தோத்திரம் சொல்லலாம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் யார் பக்கம்? அவர் என் பக்கத்தை விட்டு